வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரியும் சூப்பர் 8க்கு இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் டெஃபினட்டா ஸ்காட்லாண்டோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க இந்த பர்டிகுலர் எடிஷன்ல. அவங்க வேணா சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு போகாம இருக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட பார்படோஸ்ல 10 overs 90 for no loss. அன்பார்ச்சுனேட்லி மழைனால மேட்ச் அபேண்டன் ஆயிடுச்சு. நடந்ததுன்னா கண்டிப்பா ஸ்காட்லாந்து வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும், கண்டிப்பா இங்கிலாந்துக்கும் இருந்திருக்கும். பட் ஸ்டில் 10 overs 90 for no loss போது அந்த வின் பர்சன்டேஜ் ஸ்காட்லாந்து கிட்ட அதிகமா இருந்துச்சு. தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமீபியாவை சூப்பரா சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அதை விட அந்த வே அவங்க ஓமான் விளையாடுனது அந்த 150 டார்கெட் வந்து 13.2 overs சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க பாத்தீங்களா. அதுல கிளியரா தெரிஞ்சது நாங்க ஒன்னும் இங்க குரூப் ஸ்டேஜ் மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, நாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக தான் போறோம்ன்றத காமிச்சாங்க. அண்ட் அட் சேம் டைம் லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டாங்க. 180 அடிச்சாங்க. அதை ஈஸியா ஆஸ்திரேலியாவை சேஸ் பண்ண விடல. 19.4 overs இருக்கும் போச்சு. எஸ், அவங்களோட அந்த கேச்சிங் ஃபீல்டிங் இங்கெல்லாம் சொதப்பிச்சு. இது வந்து கண்டிப்பா இருக்குங்க அசோசியேட் டீம்ஸ் கிட்ட இதை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் டெரிஃபிக்கா விளையாடுனாங்க ஸ்காட்லாந்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும் மக்களே. அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ போட்டா. ஸோ ஸ்காட்லாண்டோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.